இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே. ஆழ்வுண்டு வழியுமுண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்டவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்டவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே. வாழ்வுமுண்டு வழியுமுண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். மகன் தூயாவியாரின் பெயராரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே வணக்கம். இன்று தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று உடல், உணர்வு மற்றும் உறவு மாற்றங்களை அன்றாட அனுபவங்களாக கொண்டு வாழும் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை நம் கண்முன் கொண்டு வருவதன் வழியாக உள் ஒளி பெற்று நாம் அவரின் மாட்சியை கண்டுகொள்ள நம்மை அழைக்கிறது. நம்பிக்கையின்மை, அச்சம், பதற்றம் போன்ற இருள் நம்மில் அகல நமக்கு உதவுவது இறைவன் தரும் உள் ஒளி. நம் உள் ஒளியால் ஏற்படும் மன மாற்றமே நம்முடைய உருமாற்றம் என்ற நிலையில் இறைவன் நம்மேல் ஒளிர்கிறார் என்னும் நம்பிக்கையில் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது திரு ஆதிமூலம், திருமதி பாக்கியம் இவர்களது குடும்பத்திற்கு குருஸ்மலை மாதா வழியாக இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
குடும்பத்தில் உள்ள அனைவரது உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் காளியம்மாளுக்கு இதய பிரச்சனை தீர வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். தேசியம்பட்டி திரு அற்புதம் திருமதி லட்சுமி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியமேரி, லூர்து மேரி, மருதலிங்கம், பேச்சியம்மாள், வடகாசியம்மாள் இவர்களது உடல் உள்ள சுகத்திற்காகவும், பேரப்பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் விருத்தியடையவும் மன்றாடுவோம். திரு சைமன் திருமதி அருள்மேரி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் தேவ ஆரோன், அனி ரேணிகா இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து வளரவும், நாளை தங்களுடைய +2 தேர்வு எழுத போகும் தேவ ஆரோனை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலும் எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அழகிய பாண்டியபுரத்தைச் சேர்ந்த திரு நேசமணி திருமதி செல்வி இவர்களது குடும்பத்திற்கு குருஸ்மலை மாதா வழியாக இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் தன விவேக், டிக்சன், ஜான்சி மேலும் பேர குழந்தைகள் அனைவருடைய உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் உடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றும், உடல்நிலை சரியில்லாத செல்விக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் மன்றாடுவோம். திரு பாக்கியராஜ் ஆசிரியர் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு +2 தேர்வு எழுதவிருக்கிற எல்லா மாணவ மாணவிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தேர்வில் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஆசையை பெற வேண்டும் என்றும், ட்ரினிட்டா, ரிக்ஷி, ஆக்னஸ், டினோ இருவரையும் தேர்வு எழுதும் காலங்களில் இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு ஞான வெளிச்சத்தை கொடுத்து வினாக்களுக்கு ஏற்ற விடைகளை எழுதுவதற்கான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். திருமதி மார்த்தாள் அவர்களது குடும்பத்திற்கு இறைவனின் நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அந்தோனி, மேரி, செல்வராஜ், மரிய பாக்கியம், மெல்வேல், செல்வி, அந்தோனி சாமி மற்றும் யாரும் நேர ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். திரு ராஜ்குமார் திருமதி அஜிதா இவர்களது குடும்பத்திற்கு இறைவனின் நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் ரக்ஷிதா அவர்களது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளில் இறைவன் செய்து வருகின்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறை பாதுகாப்பிற்காகவும், குடும்பத்தில் மரித்த ராயப்பன், மரிய தங்கம், மிக்கேல், பாப்பா, கிறிஸ்து ராஜா, செல்லத்துறை உடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் உன்னையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். திரு மீ பெர்க்மான்ஸ் திருமதி மேரி புஷ்பம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், காணிக்கையாகவும், குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய இறை ஆசீர்வாதம் கிடைக்கும் பெற வேண்டும் என்றும், பிரதீப்புக்கு நாளை தங்களுடைய பிறந்த நாளை காணும் பிரதீப் அவர்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும், அவள் தொடர்கின்ற பணிகளை சிறப்பாக செய்யவும், பிரதீஜா நல்ல முறையில் இறுதி ஆண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றும், குடும்பத்தில் மரித்த மிக்கே, லூர்தம்மாள், மரிய மிக்கேலம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் மன்றாடுவோம். இந்த குடும்பத்தாரின் கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் குருஸ்மலை மாதாவின் பரிந்துரை வழியாக இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் அருளை நிறைவாக பெறுவதற்கான அருள் வரங்களை கேட்டு அனைவரும் எழுந்து நின்று இறையருளை கேட்டு மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது அருள் காவலை இன்று பிள்ளைகளாகிய நாங்கள் பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு பெற நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. காரானில் வாழ்ந்து வந்த ஆபிரகாமை நோக்கி புறப்பட்டு செல்லுமாறு ஆண்டவர் கட்டளையிடுவதையும் இக்கட்டளையோடு இணைந்து வருகின்ற ஆண்டவரின் 5 ஆசிரியரையும் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு சென்றதையும் எடுத்துரைக்கிறது இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகம். இறைமக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம் அழைக்கப் பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் ஓமுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவர் நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசக முன்னுரை. தன் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம்பிக்கையில் நிலைத்திருக்க அறிவுறுத்தும் பவுல், ஆண்டவருக்கு சாட்சி பகர்வதையும் அவர் பொருட்டு கைதியாக இருப்பதையும் பற்றி வெட்கப்படாமல் அவர் விடுவிக்கும் தூய அழைப்பிற்கு செவி அழைக்கின்றார். இரண்டாம் வாசகம்.
இறைவன் நம்மை அழைத்து நம்மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 8-10 முடிய. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தில் நின்ற தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ, மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஒளி நம்முடைய உள்ளங்களில் ஒளிர்வதற்கான ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். நாம் எல்லோரும் அந்த ஒளியின் மக்களாக வாழ்வதற்கான அழைப்பை நமக்கு தருகிறார். ஒளியின் மக்களாக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் இயேசு உருமாற்றம் பெறுகிறார். அவருடைய ஆடைகளும் அவருடைய உடல் முழுவதும் ஒளிமயமாகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த செய்தி வெறுமனே வாசிப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் மட்டுமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க, அந்த முடிவை இன்றைய நாளிலே நாம் எடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறார். எதுக்காக? இயேசு எதுக்காக இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார்? கேள்வி புரியுதா? இயேசு எதுக்காக இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார்? காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு கிறிஸ்து பிறப்பு அனுபவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை காண்கிறார்கள். இயேசு என்பவர் வெறுமனே ஒளி அல்ல, அவர் ஒரு பேரொளியாக, காரிருளில் இருப்பவர்களுக்கு பேரொளியாக இருக்கிறார் என்பது இயேசுடைய பிறப்பு நமக்கு சொல்லி தருகிற பாடம். அப்போ இன்றைய நாளிலே இயேசு தோற்றம் மாறுகிறார். இயேசு ஒளியாக இருக்கிறார் என்பதற்கான சான்றாக இது அமைகிறது. இயேசு எதுக்காக இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கான பதில் யாருக்காவது தெரியுமா? இயேசு எதுக்காக இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார்? என்னம்மா? மீட்கிறதுக்கு ஒளி தேவையா? இல்லை, மீட்கப்படுவதற்கு ஒளி தேவையா? தேவையான்னு கேட்டா ஏன் அமைதியாயிருதே? தேவைன்னு சொல்ல வேண்டியதானே? சரி. அன்புக்குரியவர்களே, நாம் மீட்கப்படுவதற்கு ஒளி தேவை. ஒளியில் நாம் என்ன செய்வோம், இருளில் நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் பார்க்குற மாதிரி தப்பு செய்யணும்னு நினைப்போமா? செய்கிற தப்பு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம். சரி, நம்ம நல்லது செய்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்போமா? அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்போமா? இல்லை, எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு செய்கிற காரியங்கள் ஒளியினுடைய காரியங்கள். யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு செய்கிற காரியங்கள் இருளினுடைய காரியங்கள். யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நன்மை செஞ்சா அது என்ன காரியம்? யாருக்குமே தெரியாம செஞ்சா அது தீமையான ஒரு காரியம், அது இருளின் காரியம். எல்லாரும் தெரிகிற வகையில், எல்லாரும் பார்க்கின்ற வகையிலே நாம் செய்கின்ற காரியங்கள் ஒளியினுடைய காரியங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்ப எல்லாரும் பார்க்கும்படி நாம் ஒரு நன்மை செய்கிறோம், அது ஒளியினுடைய காரியமா இருளினுடைய காரியமா? ஒளியா இருளா? ஐயோ, இந்த உச்சி வெயில் மண்டையை பிளந்துக்கிட்டு சாமி ஒளியா இருளான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வருகிறார். எதுக்காக? நாம் இந்த உலகில் ஒளி வீச வேண்டும் என்பதற்காக. இயேசுவோடு இந்த ஒளி அணைந்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் மட்டும் ஒளியாக இருக்க வேண்டும், நான் ஒளியா இருக்கிறதுனால எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஒளி முன்ன மோட்சத்துக்கு போன பிறகு இந்த உலகம் இருளாக ஆகிவிட வேண்டும் என்பது அல்ல இயேசுனுடைய விருப்பம். இயேசு தம்முடைய சீடர்கள் முன்னிலையில் தோற்றம் மாறுகிறார் என்று சொன்னால், நான் ஒளி நிறைந்தவன், நான் மிகவும் ஒளிமயமானவன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக அல்ல. இறந்து உயிர் தெழுகிற போது நம்முடைய சீடர்களும் இதே ஒளியை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைய நாளில் இயேசுடைய உருமாற்ற நிகழ்வு இந்த தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம், நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் ஒளியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2வது கேள்வி. நம்ம உலகிற்கு ஒளியாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி நாம் உலகிற்கு ஒளியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன பயன்? நாம ஒளியா இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? கேள்வி புரியுதா? நாம் ஒளியாக இருப்பதால் நமக்கு என்ன பயன்? சொல்லுங்க. நாம ஒளியா இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்?
என்னம்மா? நிலை வாழ்வா? நம்ம ஒளியா இருக்கிறதுனா நமக்கு நிலை வாழ்வு கிடைக்குமா? சரி, நாம் ஒளியாக இருப்பதனால் நமக்கு என்ன பயன்? பீடத்துல 2 மெழுகுதிரி எரிகிறது, அந்த மெழுகுதிரியிலிருந்து ஒளி வருகிறது. அந்த ஒளியினால யாருக்கு பயன்? எல்லாத்துக்கும் பயன். எப்படி? இந்த வெளிச்சத்துல தான் புக்கெல்லாம் பைபிள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? சரி, ஒருவேளை இந்த பீடத்தில் இருக்கிற இந்த மெழுகுதிரி நமக்கு தேவையில்லாத ஒன்னா கூட தோன்றலாம். அதான் இவ்வளவு பெரிய போக்கஸ் லைட் இருக்கு, இவர் சாமியாரே தெரியுதாரு, இந்த விளக்கு எதுக்கு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நாம் ஒளியாக இருப்பது எதற்காக என்ற ஒரு பாடத்தை இந்த மெழுகுதிரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒளியாக இருப்பது என்பது பிறரை மையப்படுத்தியதாக, பிறரது வாழ்வை, பிறரது நலனை மையப்படுத்தியதாக இருக்கு. இங்க ஒரு போக்கஸ் லைட் இருக்கு, சரிதானா? போக்கஸ் லைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? போக்கஸ் லைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்ப ஒளி நிறைந்த வாழ்வு என்பது தன்னை முன்னிலைப்படுத்தாமல், தன்னை மையப்படுத்தாமல், பிறரது நல்வாழ்வை மையப்படுத்தி வாழ்வது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்ற வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான். நான் என்னை மையப்படுத்தாமல் என் வழியாக பலரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாக நம்முடைய வாழ்வு அமையும் என்றால் நாம் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீயே ஆசியாக விளங்குவாய். யாருக்கு? ஆபிரகாம். யாருக்கு யாருக்கு ஆசியாக விளங்குவார் ஆபிரகாம்? மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்துக்கும் ஆபிரகாம் ஆசியாக விளங்குகிறார் என்பது விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிற. எனவே அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் ஆண்டவருடைய ஆசையை நிறைவாக பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கான ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்துக்குமான ஆசீர்வாதம் என்பது இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற. அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், உலகிற்கு ஒளியாக இருப்பது என்பது நாம் பிறருக்கு ஆசியாக விளங்க வேண்டும், நம் வழியாக மண்ணுலகினுடைய மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெற வேண்டும் என்பதுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் ஒளியாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளங்கள் ஒளியூட்டப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசுடைய முகம் மட்டும் பிரகாசமா இருக்கல, இன்னொருவருடைய முகமும் விவிலியத்திலே மிகவும் பிரகாசமாக இருந்தது என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. யாரு? மோசையினுடைய முகம். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. சார், மோசை முகம் ஒளியாச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதனால மோசையுடைய முகம் ஒளிமயமாக மாறியது? ஆண்டவரோடு அவர் உரையாடினார், அதனால அவருடைய முகம் ஒளிமயமாக மாறியது. இயேசு உலகத்துல பல பேரோட உரையாடினார், யாருடைய முகமும் ஏன் மாறல? இஸ்ரேல் மக்கள் பலர் ஆண்டவருடைய குரலை கேட்டார்கள், ஏன் அவருடைய முகம் மாறல? நாம் பல சமயங்களிலே நமது உள்ளத்தில் இருக்கிற ஒளியை மறந்துவிட்டு, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒளி நாம் நடப்பதற்காக, நாம் வாழ்வு வருவதற்கான ஒளி என்று மட்டுமே அவர்கள் நினைத்திருந்தார்கள். எனவே தான் அவர்களுடைய முகம் ஒளி வீசவில்லை. மோசையினுடைய முகம் ஏன் ஒளி வீசுகிறது? விவிலியத்தை சற்று ஆழமாக நாம் வாசித்து பார்க்கிற போது நமக்கு புரிகிறது. மோசே இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் கோபம் கொள்ளுகிற போது மோசே என்ன செய்கிறார்? அவர்களை அழிய விடாமல் ஆண்டவரை தடுக்கிறார். அப்ப ஆண்டவரோடு மோசே உரையாடுகிற போது அவர் தன்னை குறித்து அல்ல, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை குறித்து அவர் ஆண்டவரோடு உரையாடுகிறார். எனவேதான் அவர்களுடைய முகம் ஒளிமயமாக மாறுகிறது. யாரெல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக அன்றி பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரோடு உரையாடல் நிகழ்த்துகிறார்களோ, தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் தாண்டி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகிறார்களோ, உரையாடல் செய்கிறார்களோ, அவர்களுடைய முகம் ஒளி வீசும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இயேசு எல்லாரையும் கூட்டு போகல, 3 சீடர்களை தான் கூட்டு போயிருக்கிறார். அவருடைய முகமாவது பிரகாசமா மாறி இருக்கலாம், ஏன் மாறல? பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே
நம்ம இங்கேயே இருந்துருவோம். இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று, 3 பேருக்கு மட்டும் தங்களை பற்றி கவலைப்படலை. ஒருவேளை அதனால பின்னாடி அவர் இயேசுடைய இறப்புக்கு உயிர்ப்புக்கு பின்பு அவர் மாற்றி பெற்றிருக்கிறார். ஏன் அந்த நேரத்தில் அவருடைய முகம் பிரகாசமாகல? ஆண்டவரோடு தானே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், தங்களுக்கான ஒரு காரியத்தை அங்கே பேதுரு முன்வைக்கிறார். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல சமயங்களிலே ஆண்டுடைய ஒளி நமக்கு கிடைத்திருந்தாலும், ஆண்டவுடைய அருள் நமக்கு கிடைத்திருந்தாலும், தூய ஆவியாருடைய வல்லமை நமக்கு கிடைத்திருந்தாலும் நம்முடைய முகம் மட்டும் ஒளி வீசவே மாட்டாங்க. நான் வெள்ளையாகணும்னா என்ன செய்யணும்? எத்தனை கிரீமை குத்திக்கு போடணும்? கவலைப்படாதீங்க, அது எந்த கிரீமையும் நான் போட மாட்டேன். அப்புறம் 5 வருஷம் முடிஞ்சு போகும்போது, இவரா 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து பங்குச்சாமியாரு வெள்ளவெள்ளேன்னு ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சிருவீங்க. அப்போ இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நம்முடைய முகம் ஒளி வீச வேண்டும் என்றால், நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிர வேண்டும் என்றால், நாம் சுயநலத்தை கடந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக நாம் கடவுளிடம் மன்றாட வேண்டும், பரிந்து பேச வேண்டும். மோசே அதை செய்தார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தார். எனவேதான் அவர்கள் ஆண்டவருடைய ஒளியை பெற்றதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதோடு மட்டுமல்ல, அவர்கள் பிறருக்கான ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஒளியாக வாழ வேண்டும் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். அந்த ஒளி நிறைந்த வாழ்வு என்பது என் வழியாக எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள் அதுக்கு உள்டாவா இருக்கும். உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் நீங்கள் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். உங்களுடைய கால் பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்ப்போம், எத்தனை பேர் பாவத்தில் விழுவதற்கு நாம் காரணமாக இருந்திருக்கிறோம். அப்படின்னா எத்தனை முறை நம்மளை வெட்டி போட்டிருக்கணும்? இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வு ஒளி நிறைந்த வாழ்வாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் பிறர் வீழ்வதற்கான ஒரு காரணியாக ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. இயேசு தன் வழியாக எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், தன்னிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நமது ஒளி மனிதர் முன் ஒளிர்வதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார். ஆபிரகாமை போல நாம் எல்லா மக்களுக்குமான ஆசீர்வாதமாக விளங்குவதற்கான ஆற்றலை நமக்கு தருகிறார். அந்த ஒளி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, பூசை முடிஞ்சு சாப்பாடு போடும்போது பார்க்கலாம். அப்படித்தானே? யாரு கடைசி சாப்பாடு வாங்கிட்டு போறாங்களோ அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. முதல்ல வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா முதல்ல நிக்கிற ஆளை இடிச்சுக்கிட்டு 2வது ஒரு ஆள் போகும் பத்தியா, அதுதான் தப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஆசீர்வாதம், இந்த உலகிற்கு ஒளியாக திகழ்வதற்கான ஆசீர்வாதம் என்பது நான் எத்தனை பேர் எனக்கு முன்னாடி சாப்பிட அனுப்புதேன் என்பதை பொறுத்து அமைகிறது. 100 பேர் சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா 100வது போகிறவருக்கு நிறைவான ஆசீர்வாதம். 99வது ஆளா சாப்பாடு வாங்குறவர்களுக்கு 99 ஆசீர்வாதம், 98வது ஆளுக்கு 98, 97, 96 ஆசீர்வாதம். நாம் எத்தனை பேர் எனக்கு முன்னாடி சாப்பிட அனுமதித்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அமைகிறது. நான் ஒளி நிறைந்தவனாக இருக்கிறேன், நான் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்பது நான் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறேன் என்பதில் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேரை ஏமாத்தி நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதில் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒளியின் மக்களாக வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. ஒளியின் மக்களாக வாழ்வது என்பது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் அல்ல, நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் என்பதில் அடங்கி இருக்கிறது. பிறரை வாழ வைத்து அதன் வழியாக ஆண்டவரது ஒளியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த மதிய வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பிறரை வாழ்விக்கின்ற மக்களாக, பிறருக்கு வழிகாட்டுகின்ற ஒளியாக வாழ நீர் எங்களை அழைக்கின்றீர். ஆபிரகாம் மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்துக்கும் ஆசியாக விளங்கியது போல, மோசே பிறருக்காக மன்றாடி இந்த உலகிற்கு ஒளியாக விளங்கியது போல, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கி இந்த உலகிற்கு ஒளியாக திகழ்ந்தது போல, நாங்களும்
பிறர் வாழ்வு பெறுவதற்கான ஒளியாக, பிறரை வாழச் செய்கின்ற ஒளியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை இந்த தவ காலத்தில் எங்களுக்கு சிறப்பாக கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாமல் பிறந்தார். போதி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். உலகிற்கு ஒளியாக திகழ்வதற்கான ஆசீர்வாதங்களை இறைவன் இந்த திருப்பலி வழியாக தருகிறார் என்ற மனநிலையோடு சுயநலத்தை கடந்த நிலையில் ஒருவர் மற்றவருக்காக இணைந்து மன்றாடி நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். எம்மை காக்கும் தெய்வமே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தாங்கள் தேர்ந்து கொண்ட வாழ்வின் பாதையிலும் திருவுளப்படி நடந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் சுடரே எம் இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உதவும் மனப்பான்மை கொண்டு இறை திட்டத்திற்கு செவிமடுக்கும் பண்பில் சிறந்து விளங்கி நல்ல உடல் உள்ள நலத்துடன் இறை பணியாற்றிட வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று கூறிய இறைவா, இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை தியானிக்கும் நாங்கள் எங்கள் வாழ்வில் மனமாற்றம் பெற்று உம் பணி செய்யவும் உம் வழி நடக்கவும் உம்மில் வாழவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் நாயகனே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவை போல் உண்மை, அன்பு, நீதி, இரக்கம் கொண்டவர்களாகவும் மற்றும் உள்ளத்தில் தூய்மை உள்ளவர்களாகவும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகிலத்தை ஆளும் அரசே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் அனைவரும் அன்பை அடித்தளமாக கொண்டு உண்மையையும் நீதியையும் உள்ளத்தில் பெற்று சுதந்திர உணர்வோடு என்றும் மக்களை வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். உலகிற்கு ஒளியாக வாழ எங்களை அழைக்கின்ற அன்பு ஆண்டவரே, சுயநலத்தை கடந்து நான் எத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்பதை மறந்து நான் பிறர் ஆசையை பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த தவ காலத்தில் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். அந்த அழைப்பை உணர்ந்து நாங்கள் பிறர் வாழ்வு பெறுவதற்கான ஒரு கருவியாக, பிறரை வாழச் செய்கின்ற ஒளியாக வாழ்வதற்கான, பிறருக்காக பரிந்து பேசி பிறருக்கு நன்மையை பெற்றுத் தருகின்ற ஒளியாக திகழ்வதற்கு தேவையான ஆற்றலை தொடர்ந்து எங்களுக்கு தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடின அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோ. பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் எல்லா புகழும் மாற்றியும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவன். உலகிற்கு ஒளியாக வாழ மனிதர் முன் நம்முடைய ஒளியை ஒளிரச் செய்ய அழைக்கின்ற இயேசு. இவர் தருகின்ற ஒளியை பெற்று பிறர் வாழ்வு பெறுவதற்காக நம்மையே கையளித்து வாழ இந்த தவ காலத்தில் சிறப்பாக நம்மை அழைக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தவழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வயிறு பசிக்குதோ இல்லையோ, அதனால் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது செய் பங்கான தேலாதிபுரத்திலிருந்து பிரிந்த சிவகிரி பங்கிலிருந்து இறைமக்களாகிய நாங்கள் எல்லோருமாக இணைந்து இங்கே வந்திருக்கிறோம். நம்ம ஆர்ச்சிலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிற போது மக்கள் சொன்னாங்க, வேலாயுதபுரம் பங்கோடு இருக்கும்போது வந்தது, அதுக்கப்புறம் இப்போந்தான் வாரோம் அப்படின்னு சிலர் சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், இப்போந்தான் வாரோன்னு கவலைப்படாதீங்க, இங்கே வருஷம் வருஷம் நம்ம வருவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருந்தேன். அதனால் தாயை தேடி இன்றைய நாளிலே பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறோம். எனவே நாம் தாய் சேய் அப்படிங்கிற ஒரு நிலையிலே ஒன்றுபட்டவர்களாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தினுடைய ஒளி நம்முடைய ஒற்றுமையில் வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து செயல்பட வாழ இந்த சபக்காலத்திலே நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிவகிரி பங்கினுடைய கிளை கிராமமாக இருக்கிற உள்ளாறு புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணிக்கு ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து 11:30 மணிக்கு திருப்பலியும் நற்கருணை ஆசீரும் நடைபெறுகிறது. அன்னைக்கு திருவிழா சமயத்தில் நமது ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பூசை நடக்கவே வர வேண்டியதானே அப்படின்னு அவர்களிடம் கேட்டபோது, எங்களுக்கு தெரியல சாமி அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைப்பதற்காக பங்கு தந்தையினுடைய அனுமதியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உள்ளாறு புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே அதில் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமைகள், ஆங்கில மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமைகளிலே காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தியானம், அதைத் தொடர்ந்து திருப்பலி, நற்கருணை ஆசீர், குணமளிக்கும் வழிபாடு என்று நடைபெறுகிறது. ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமை நடைபெறுகிற திருப்பலியிலும் இன்னும் சிறப்பாக மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமைகளில் நடைபெறுகிற அந்த திருப்பலிகளே நீங்கள் எல்லோருமாக இணைந்து கலந்து கொண்டு இறையருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருவீங்களா? வாய்ப்பு இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து அந்த திருப்பலியிலே அன்னையுடைய அருளை நிறைவாக பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த இடத்திலே குருசுமலை மாதாவினுடைய இந்த திருத்தலத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். முதல் முறையாக இந்த பீடத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
மற்ற ஃபாதர்ஸோடு இணைந்து கூட்டு திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக இந்த ஸ்டேஜில் திருப்பலியை நிறைவேற்றுவது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அருள் தந்தை செல்வராஜ் அடிகளார் அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக இருந்தபோது நான் பிரதராக இங்கே 1 மாதம் இருந்தேன். அப்படி இருக்கிற போது நல்ல ஞாபகம் இருக்கிற இந்த மூலையில் அந்த பீடத்துக்கான பொருட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே வச்சா மழையில் நனைஞ்சிருமே அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சோம். ஆனால் இன்றைய நாளில் எந்த மழையும் நம்மை அணுகாதவாறு நல்ல ஷெட்டு போட்டு மிகச்சிறந்த முறையிலே நாம் இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கு விடுவதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே நாம் எல்லோருமாக இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய நமது பங்கு தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து நாம் இணைந்து வாழ்வோம், தாயாக சேயாக கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு உள்ளொளியை பெற்று அந்த ஒளியை பிறருக்கு வழிகாட்டுகின்ற ஒளியாக மாற்றி இறையருளை பெற முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்து மாற்றிக்குரிய மறைநிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவரை உமது முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி உமொரு திருமகன் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சியின் மீது என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை அகமகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குருசுமலை தேடி வரும் பக்த கோடிகளே, நம் குருசுமலை தாயருளை நம்பி வாருங்களே. குருசுமலை தேடி வரும் பக்த கோடிகளே, நம் குருசுமலை தாயருளை நம்பி வாருங்களே. தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை தீர்ப்பார், தேவனுக்கே அன்னையவர் எப்படி கைவிடுவார். தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை தீர்ப்பார், தேவனுக்கே அன்னையவள் எப்படி கைவிடுவாள். குருசுமலை தேடி வரும் பக்த கோடிகளே, நம் குருசுமலை தாயருளை நம்பி வாருங்களே. குருசுமலை தேடி வரும் பக்த கோடிகளே, நம் குருசுமலை தாயருளை நம்பி வாருங்களே. காண ஒரு திருமணத்தை நினைச்சு பாருங்க, தாயங்கு இருந்தார் குறை நிறைவானதுங்க. காண ஒரு திருமணத்தை நினைச்சு பாருங்க, தாயங்கு இருந்தார் குறை நிறைவானதுங்க. திருமண தடையா அட நீங்க வாருங்க, குழந்தை இல்லையா அட நம்பி வாருங்க.
திருமண தடையா அட நீங்க வாருங்க, குழந்தை இல்லையா அட நம்பி வாருங்க. தாய் வரம் தருவார் உங்க குறை தீர்ந்திடுங்க, தாய் வரம் தருவார் உங்க குறை தீர்ந்திடுங்க. வாங்க ஒன்னா கூடுவோம் அன்னை புகழை பாடுவோம், வாங்க ஒன்னா கூடுவோம் தாயின் புகழை பாடுவோம், வாங்க ஒன்னா கூடுவோம் அன்னை புகழை பாடுவோம், வாங்க ஒன்னா கூடுவோம் தாயின் புகழை பாடுவோம். குருசுமலை தேடி வரும் பக்த கோடிகளே, நம் குருசுமலை தாயருளை நம்பி வாருங்களே. குருசுமலை தேடி வரும் பக்த கோடிகளே, நம் குருசுமலை தாயருளை நம்பி வாருங்களே.